ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய தசாவதார ஸ்தோத்திரம் உருவான அந்த கதையை பார்ப்போம். நாளை முதல் அந்த ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்துடன் விளக்கத்துடன் அனுபவிப்போம். இப்போ இந்த ஸ்தோத்திரம், இந்த தசாவதார ஸ்தோத்திரம் உருவான கதை என்ன என்பதை இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்தாச்சாரியன் என்ற பட்டம் பெயர்த்த நம்மளோட தேசிகன் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், திருவரங்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்பட்டாராம். திருவரங்கத்துக்கு சென்று அங்கேயே சில நாட்கள் வாசம் செய்யணும், அங்கேயே சில நாட்கள் வசிக்கணும் என்று ஆசைப்பட்டாராம் தேசிகன். உடனே அங்கேருந்து கிளம்புறாராம். அவர் இந்த இடத்துலேருந்து அங்கே ரங்கத்துக்கு, அந்த ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு போகிறாராம். திருவரங்கத்துக்கு போயிட்டு அங்கே முதல்ல அந்த கோவில், அங்கே இருக்கும் அந்த ரங்கநாதரின் கோவிலுக்கு போய் ரங்கநாதரையும் ரங்கநாயகியும் சேவிக்கிறாராம் நம்மளோட தேசிகாச்சாரியர். இப்படி அங்கே சேவித்த உடனே அந்த இடத்துலையே ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாராம் அவர். அங்கே வசித்து கொண்டிருக்கும்போது தினந்தோறும் அவரோட ரொட்டீன் என்னவாக இருக்கும், தினந்தோறும் அவர் என்ன செய்வார் என்றால், தினமும் காலையில் எழுந்துட்டு அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அந்த ஒரு காவேரி நதிக்கு போவாராம். போயிட்டு அங்கே நீராடி விட்டு அங்கேயே தன்னோட கர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் செய்து விட்டு அவரோட அந்த கடமைகளெல்லாம் முடிந்த உடனே திருப்பி வருவாராம், கோவிலுக்கு வருவாராம். அவர் தினமும் அந்த ரங்கநாதரை போய் சேவிக்கிறது, ரங்கநாதரையும் தாயாரையும் பெருந்தாயாரையும் சேவிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருந்துடாம். அப்படி ரெண்டு பேரையும் சேவிக்கும் போது போகிற வழியில் அங்கே ஸ்ரீரங்கத்தில் தசாவதார சந்நிதியில் அவர் பார்ப்பாராம் அந்த 10 அவதாரங்களையுமே. இப்படி தேசிகன் அந்த 10 அவதாரங்கள், பெருமாளோட அந்த 10 அவதாரங்கள் தசாவதாரங்களை பார்க்கும்போது அதை பார்த்து ஆச்சரியப்படுவாராம். நம்ம பெருமாளையும் அந்த மகிமையை நினைத்து சந்தோஷப்படுவாராம் மனதுக்குள்ளேயே. இந்த ஒரு தசாவதார சந்நிதியை கடந்து தான் அதை பார்த்து அதை சேவித்த பிறகுதான் உள்ளே போயிட்டு மெயினாக இருக்கும் ரங்கநாதரையும் ரங்கநாயகியும் சேவிப்பாராம். இப்படி இவர் தசாவதார சந்நிதி வழியாக போயின்னு இருக்கிறத ஒரு நாள் மக்களின் ஒரு கூட்டம் பார்க்கறதாம். இவரை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாரும் இவர்கிட்ட கேட்குறாராம், இந்த மாதிரி நீங்கள் பெரிய கவியாச்சே, பெரிய கவிஞராச்சே, பல ஸ்தோத்திரங்கள் பல ஸ்லோகங்கள் எழுதியிருக்கலே, அது போலவே இங்கே இருக்கும் இந்த தசாவதார சந்நிதியை பார்த்து அங்கே இருக்கும் தசாவதாரங்களை பற்றி நீ ஒரு ஸ்தோத்திரமாக எழுத வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாளாம் இவ எல்லாருமே. இந்த மக்களோட அந்த கோரிக்கையே, மக்களோட அந்த ஒரு ஆசையே அந்த பெருமாளின் ஆசையாக, அவரின் விண்ணப்பமாக, அவரின் ஒரு ஆணையாக, ஆர்டராக இருக்குது என்று எண்ணிக்கொண்டு அதையே தன்னோட ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு, ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு அந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார் நம்மளோட தேசிகாச்சாரியன். அங்கே தசாவதார சந்நிதியில் இருந்த மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணா, கல்கி ஆகிய அந்த 10 அவதாரங்களை பற்றி 10 ஸ்லோகங்கள் எழுதுகிறாராம். ஆனால் மொத்தம் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது 13 ஸ்லோகங்கள் என்று சொல்கிறார். அதாவது 10 ஸ்லோகங்கள் 10 அவதாரங்களுக்கு. ஒரு ஸ்லோகம், இந்த 10 ஸ்லோகங்களுக்கு முன்பு முதல் ஸ்லோகமாக ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்லோகமாக ஏன் அவர் எடுத்தார் இந்த அவதாரங்களை என்பது சொல்கிறதுக்காக தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இதுவே இந்த ஒரு 11 ஸ்லோகங்களை, இந்த 11 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் ஒரு 12வது ஸ்லோகமாக இந்த 10 அவதாரங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் தராராம். இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய முடியலனாலும் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தாலே போதும் என்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை தந்திருக்காராம். அப்புறம் கடைசி ஸ்லோகமாக 13வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை பொறுமையாக நிதானமாக நித்தியமும் பக்தி ஸ்ருதியோடு பாராயணம் செய்தால் என்ன பலன், அந்த ஃபலஸ்ருதி ஸ்லோகம்தான் 13வது ஸ்லோகமாக இருக்குது என்று சொல்கிறார். இப்படி இந்த 13 ஸ்லோகங்களே அந்த தசாவதார சந்நிதியில் நம்மளோட தேசிகன் கொண்டாடி இருக்காராம் அந்த பெருமாளின் அவதாரங்களை. அவர் பெருமாளின் அவதாரங்களை சொல்லும் போதே அவர் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், பெருமாள் ஒரு பெரிய நடிகனாக இருக்கிறார், ஏனென்றால் அவர் மக்களோட அந்த இதயங்கள் எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறார். அப்படி நடிகனாக இருக்கும் பெருமாள் போட்ட அந்த 10 வேஷங்கள் தான் இந்த 10 அவதாரங்கள் என்றே சொல்கிறார். அந்த ஆக்டரான பெருமாள் அவர் போட்ட 10 வேதங்கள் இந்த ஒரு 10 அவதாரங்களாக இருக்குது என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அப்பேற்பட்ட அந்த 10 அவதாரங்களை பார்த்து அவர் பாடின அந்த ஸ்தோத்திரம், மக்களுக்காக அவர் ஏற்றி தந்த அந்த ஸ்தோத்திரம் தான் இது. இதை பாடினா என்ன பலன் கிடைக்கும் என்றால், அதுலேருந்து நமக்கு இந்த லோக க்ஷேமம், இந்த முழு உலகமும் சந்தோஷத்தில் இருக்குமாம், எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் வராதாம் இந்த லோகத்தில். அதுவே நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், நமக்கு சரஸ்வதி தேவியின் கட்டாட்சம் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும். என்றால் ஞானத்தின் மூர்த்தியாக இருப்பவர் தானே பெருமாள்.
அவர் நமக்கு ஞானத்தையும் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிப்பார் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஒரு ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் தொடங்கி மற்ற ஸ்லோகங்களை நாளை முதல் அனுபவிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.